தமிழ் இந்திய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏர்டெக் தமிழ் சேனல், நான் உங்கள் அரவிந்த்குமார். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ASUS ZENFONE 5Z மாடல் வந்து இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து ஃபிளாஷ் செல்ல மட்டும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏர்டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ASUS ZENFONE 5Z. ஸோ இந்த மாடலில் சிம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டியூவல் சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூவல் சிம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேனோ சிம். ஸோ ரெண்டுமே நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கார்ட் ஸ்லாட் தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்காங்க. ஸோ 90% கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே வந்து கிடைக்கும். ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3rd வெர்ஷன் கொடுத்துருக்கறதுனால ஸோ இந்த மொபைல் கீழே போட்டாலுமே ஸோ உடையதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரான்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகா பிக்சல்ங்கிறது வந்து மற்ற மொபைலோட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைலோட ரொம்பவே கம்மியானதாக இருந்தனால இதோட பிக்சல் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட FPS வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பேக்கில் பார்த்தீங்கன்னா டியூவல் LED பிளாஸ் கொடுத்துருக்கறதுனால இதோட ஃபோட்டோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து 4K சப்போர்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த கிளாரிட்டி வந்து ரொம்பவே ஹையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 3 வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து வந்து அதோட வேரியன்ட் ஆகுது. ஸோ இதோட மெமரியை பொறுத்த வரைக்கும் 6GB ரேமில் வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 8GB ரேமில் வந்து ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்றத வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைலோட லாக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வந்து வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக்கில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 3300 மெகாவாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக சார்ஜ் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட 2x பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மொபைல் வந்து கைக்கு வந்த பிறகு தான் அது தெரியும். ஸோ இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப்டிராகன் 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ மொபைலோட ஹேங்கிங் ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆல்ரெடி ரீசெண்டாக வந்து எல்லா மொபைல்ஸுமே வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஸோ 3 டைப்ஸாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மெமரியை பொறுத்து தான் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 6GB ரேம் ப்ளஸ் 64GB இன்டர்னல் மெமரி. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999 கிடைக்கும். இதோட அனதர் மாடல் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், சேம் 6GB ரேம் பிளஸ் 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32,999 வரும். ஸோ இன்னொரு மாடல் பார்த்தோம்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்தோம்னா இன்டர்னல் மெமரி 256GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 36,999 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மெட்ரேஜோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்மளோட OnePlus 6 மாடலுக்கு வந்து ரொம்பவே போட்டியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபேக்டர் இருக்குன்றது இல்லை. ஸோ மொபைல் கைக்கு வந்த பின்னாடி தான் அதோட ரூமர்ஸ் என்ன, ஒரு ஃபேக்ட்ஸ் என்னன்றது வந்து முழுமையாக சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அதுல கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஏர்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.